ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ரட்சிப்பின் வார்த்தை ஊழியங்களுக்காக நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் நேரடியாக செய்திக்கு நேராக போகலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆதியாகமம் 6:9 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நோவாவின் வம்ச வரலாறு என்று சொல்லி ஆண்டவர் நோவாவை பற்றி குறித்து வைத்திருக்கிறார். உங்களை பற்றியும் என்னை பற்றியும் ஆண்டவர் குறித்து இன்றைக்கு வைத்து கொண்டிருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது நோவாவின் காலத்தில் என்று சொல்லி காலத்தை குறித்து சொல்லுகிறார். நம்முடைய காலத்தை குறித்தும் ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லுவார். இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால், நோவாவின் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே என்று சொல்லி மனிதர்களை குறித்து ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு காரியத்தை குறித்து வைத்திருக்கிறார். நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று சொல்லி இந்த பூமியிலே நோவாவின் காலத்திலே வாழ்ந்த மனிதர்களுடைய குறிப்பையும் நோவாவினுடைய குறிப்பையும் ஆண்டவர் தெளிவாக திட்டமாக தீர்க்கமாக எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நோவாவின் காலத்திலே நடந்ததைப் போல மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நீங்களும் நானும் நோவாவின் வம்ச வரலாறு, நோவாவின் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆக சஞ்சரிப்பு என்று சொன்னால், நாங்கள் சில வேதங்களிலே நாங்கள் ஆராய்ந்து பார்த்த பொழுது அந்த சஞ்சரிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, நோவா தேவனோட பழகி கொண்டிருந்தான் என்று சொல்லி வாசி. இன்னும் சில பதிப்பகங்களை நாம் பார்க்கும் பொழுது நோவா நெருங்கி உறவாடி கொண்டிருந்தான் தேவனோடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனோடு சஞ்சரித்த மனிதன், தேவனோடு உறவாடின மனிதன், தேவனோடு பழகிய மனிதனை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் தேவனோடு பழகுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கண்டிப்பாக வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நோவாவின் காலத்திலே நடந்ததைப் போல மனுஷகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் இது நடக்கும் என்று எழுதியிருக்கு. அப்படி என்று சொன்னால், பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பிரச்சனைகள், மனிதர்களுடைய பாவங்கள், மனிதர்களுடைய கோபங்கள், மனிதர்களுடைய கோபாக்கினிகள் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக வெளிப்படுகிறது. பூமியோடு அழித்து போடுவேன் என்று சொல்லி ஒரு மனித கூட்டத்துக்கு எச்சரிப்பை குறித்து நோவாவின் இடத்திலே சொல்லுகிறார். ஏன் நோவாவின் இடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நோவா மட்டும்தான் அந்த காலத்திலே தேவனோடு பழகி கொண்டிருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு நெருங்கி உறவாடி கொண்டிருந்தான். உங்களுடைய உறவுகளும் என்னுடைய உறவுகளும் எங்கே இருக்கிறது? உங்களுடைய உறவுகளும் என்னுடைய உறவுகளும் தேவனிடத்தில் இருக்கிறதா அல்லது மனிதர்களிடத்தில் இருக்கிறதா? உங்களுடைய பழக்கமும் என்னுடைய பழக்கமும் தேவனிடத்தில் இருக்கிறதா அல்லது மனிதனிடத்தில் இருக்கிறதா? உங்களுடைய அன்பும் என்னுடைய அன்பும் சஞ்சரிப்பும் தேவனிடத்தில் இருக்கிறதா அல்லது உலகத்தில் இருக்கிறதா என்று சொல்லி இன்றைக்கு நாம் இந்த வேத வசனத்தை வைத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாராய் 8 பேரையும் மாத்திரம் பேழையிலே வைத்து பாதுகாத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் பாதுகாத்தார் என்று சொன்னால், தேவனோடு யார் சஞ்சரிப்பார்களோ, தேவனோடு யார் நெருங்கி உறவாடுவார்களோ, தேவனோடு யார் அன்போடு பழகுவார்களோ, தேவனோடு யாரெல்லாம் அவருடைய உறவை வளர்த்து கொள்வார்களோ, அவர்களை தேவன் இந்த பூமியிலே காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 6:17 சொல்லுகிறது, வானத்தின் கீழே சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரயாணத்தை வர பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும் என்று ஆண்டவர் சொன்னார். நோவாவை மாத்திரம் காப்பாற்ற காரணம் என்ன என்று சொன்னால், அவன் தேவனோடு பழகி கொண்டிருந்தான். ஆண்டவர் மிருக ஜீவன்களை கூட
ஜோடு ஜோடாக பிரித்தார். அசுத்தமானதை ஒரு ஜோடாகவும் பரிசுத்தமானதை 7 ஜோடாகவும் பிரித்த தேவன் ஏன் அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் அங்கே கூட ஆண்டவர் பிரிவினை உண்டாக்கினார் என்று சொன்னால், கர்த்தர் நோவாவின் மேலே கண்ணை வைத்தார். அசுத்தமானது நோவாவை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று மிருக ஜீவத்தில் கூட ஆண்டவர் எச்சரிக்கையாக இருந்தார். ஆகவே இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் விரும்புகிறார். ஆண்டவர் உங்கள் மேலும் என் மேலும் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். ஆண்டவர் உங்கள் மேலும் என் மேலும் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் யாரோட பழகுகிறோம், யாரோட சஞ்சரிக்கிறோம், யாரோட நாம் இன்னும் நெருங்கி உறவாடுகிறோம் என்பதை கவனமாக செயல்பட வேண்டும். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். அதற்கு தான் 1 பேதுரு 4:7 சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள், அன்புள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி நாம் போன வாரத்தில் இந்த வசனத்தை நாம் பார்த்தோம். மீண்டும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அன்புள்ளவர்களாக இருங்கள், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்துதான் நடக்க வேண்டும், கீழ்பட்டே நடக்க வேண்டும். அதனால தான் பாருங்க, நோவா தேவனோட பழகி கொண்டிருந்தான், நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான், நோவா தேவனோட நெருங்கி உறவாடி கொண்டிருந்தான். ஆனால் நோவாவின் காலத்தில் இருந்த மனிதர்கள் தேவனோடு சஞ்சரிக்கவும் இல்லை, தேவனோடு உறவாடவும் இல்லை, தேவனோடு நெருங்கி பழகவும் இல்லை. ஆனால் நோவா பழகினதை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும், யாக்கோபு சொல்லுகிறார், யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே 4வது வசனம் சொல்லுகிறது, விபச்சாரக்காரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள், தேவனுக்கு பகையஞ்சனாக இருக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே உங்களுடைய சிநேகிதம், என்னுடைய சிநேகிதம் தேவனோடு இருக்க வேண்டும். நோவா எப்படி தேவனோடு பழகி கொண்டு இருந்தானோ அதே போல நீங்களும் நானும் தேவனோட பழக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். யாக்கோபு எச்சரிக்கிறார், உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆகவே உலக சிநேகத்தை தேடி நாம் பழகக்கூடாது, தேவனோடு நாம் பழக வேண்டும். உலக சிநேகத்தோடு நாம் உறவாடக்கூடாது, தேவனோடு நாம் உறவாட வேண்டும். உலக சிநேகத்தோடு நெருங்கி நம்முடைய ஐக்கியத்தை நாம் வைக்கக்கூடாது, தேவனோடு உறவாட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன சம்மதம் இருக்கிறது? உலகத்துக்கும் தேவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆம், உலகத்திற்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்திலே தேவனோட நெருங்கி பழக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், பாருங்க 5வது யாக்கோபு 4:5 சொல்லுகிறது, நம்மிலே வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்திலே வைராக்கியம் வாஞ்சியமாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா என்று சொல்லி கேள்வியை எழுப்புகிறார். நம்மிடத்திலே நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியோடு இருக்கிறார். பிதா வரப்போகிறார், குமாரன் வரப்போகிறார், பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறார் என்பதை எச்சரித்து கவனமாக பிரசங்கிக்கக்கூடிய அளவுக்கு ஊழியர்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வாஞ்சி உள்ள தேவனாக இருக்கிறார். 6வது வசனம் யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதே என்று வாசிக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த காலத்தில் நாம் பெருமையோடு இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய காரியங்களை குறித்து நாம் பெருமை பாராட்டுவோம் என்று சொன்னால், இயேசுனுடைய வருகையிலே நம்மால் நிற்க முடியாது. ஆகவே நீங்களும் நானும் பெருமை உள்ளவர்களாக இல்லாமல் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த பூமியிலே நோவா எப்பொழுதும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தபடியினால் பிசாசு அவனை விட்டு ஓடியது, அவனும் அவன் குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள். நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்தில் தேவனோட நெருங்கி பழகி உறவாடி கொண்டிருந்தால் பிசாசானவன் அவனே ஓடி விடுவான்.
அவன் ஓடாததுக்கு ஒரே ஒரு காரணம், நீங்களும் நானும் தேவனோடு நெருங்கி பழகுவது இல்லை. அதனால தான் யாக்கோபு 4:8 சொல்லுகிறது, தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று வாசிக்கிறோம். உங்கள் கைகளையும் உங்கள் இருதயங்களையும் சுத்தமாக்குங்கள் என்று வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லுகிறது. நோவா தன்னுடைய கைகளையும் இருதயத்தையும் பரிசுத்தமாக்கினான். தேவனுக்கு முன்பதாக பழகி சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவன் அவனை காப்பாற்றினார். யாக்கோபு 4:9 சொல்லுகிறது, நீங்கள் துயரப்படுகிறதற்கு அழுங்கள், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. ஆம், நீங்களும் நானும் அழ வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். தேசம் எப்படி சொல்லும் பொழுது இந்த இமைப்பொழுதிலே தேவன் வந்து விடுவார். எச்சரிக்கையோடு நீங்களும் நானும் அழுது புலம்பி கண்ணீர் விட வேண்டும். யாக்கோபு 4:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நோவாவை உயர்த்தின தேவன், சாம் கேம் ஆபேத்தை உயர்த்தின தேவன், 8 பேரை உயர்த்தின தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்த ஆவலோடு இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், தேவனோடு நாம் சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு நாம் பழக வேண்டும், தேவனோடு நெருங்கி உறவாட வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படியிடுவோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று எழுதியிருக்கிறது. அப்பா, அப்படியே கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. நாங்கள் எங்களை தாழ்த்த உதவி செய்யுங்க. நோவாவை போல உம்மிடத்தில் சஞ்சரிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட்